சில நாள் நமக்கு ரொம்ப மனசு சோர்வாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம். எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மனசளவில் ரொம்ப அதிகமாக பிரயாணப்பட்டிருப்போம். ஒரு கடந்த கால ஒரு நினைவிலையோ, அல்லது ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்திலையோ நம்ம ரொம்ப அதிகமாக அன்றைக்கி முழுசும் இருந்திருந்திருப்போம். நம்மளுடைய எல்லா எனர்ஜியையும் அந்த நினைப்பிலேயே நம்ம வந்துட்டு செலவழிச்சிருந்திருப்போம். அதனால தான் அந்த டயர்ட்னஸ் வருது. ஆங்கிலத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு. ஃபேஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ். அதாவது ப்ராப்ளத்தை அந்த நேரத்தில் வரும்போது நம்ம சந்திச்சுக்கிடலாம். அதுதான் அதோடைய மீனிங். ஏன்னா ஒரு பிரச்சனையை குறித்து நம்ம உண்டாக்குற பிம்பம் தான் அதிகமே தவிர அந்த பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக கூட இருக்கலாம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கோம். நிறையா யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் அது வரும்போது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடும். அதே மாதிரி நான் ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய உற்சாகத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்து போக பண்ணுறது நம்ம நினைவில் அதிகமாக பிரயாணப்படுறது. அதனால் அந்த நினைவுகள் ரொம்ப அதிகமாக போகும்போது அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஒரு நிமிஷம் அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தோன்னா, எந்த மாதிரி நம்மளுடைய நினைவுகள் போகுது அப்படின்னு நம்மளுடைய நினைவுகளை நாமளே படிக்க ஆரம்பித்தோன்னா, இந்த மாதிரி வீணான ஒரு டயர்ட்னஸ், தேவையில்லாத ஒரு சோகங்களை நம்ம அதிகமாக தவிர்க்கலாம்.